ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டைட்டன் சோமா. அண்ட் எஸ், இந்த வீடியோவில் டைட்டன்ஸ் நம்ம மிக முக்கியமான ஒரு டைட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பற்றியும் அவரோட இந்த ஆட்சியை பற்றியும் தான். என்னடா இது திடீர்னு எடுத்தோடனே ஏதோ குறை சொல்ல போறியா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை. 6 மாதம் ஒரு ஆட்சியை நடத்தணும்னு எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் தான் சொல்கிறேன். பட் ஒரு 20-30 டேஸ் நியர்பை இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, இதில் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம். அதை டைட்டன்ஸ் ஆன நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. ஏன்னா ஒரு 250 கோடி ரூபா சம்பளம், அதை விட்டுட்டு ஒரு மனிதர் இனி என் பணி மக்களுக்கு பணி செய்து கிடப்பதேன்னு சொல்கிறது, ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்கிறது. குறிப்பாக முதலமைச்சர்னு அவர் சொல்லலை, என்னை முதல் சேவகன் ஆக்கிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த 20-25 நாளில் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம பார்த்துருவோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தோட அமைச்சராக இருக்கட்டும் இல்லை ஒரு துறையோட அமைச்சராக இருக்கட்டும், அவங்க வராங்கன்னா மேபி இது இத்தனை நாளாக இருந்த பந்தாவா இல்லை இத்தனை நாளாக இவங்க மக்கள் அப்படியே பழகிட்டாங்களான்னு தெரில, யாரும் கிட்ட நெருங்கி போயோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக போயிட்டு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அண்ணன் தம்பி மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. பட் அது இந்த ஆட்சியில் நிச்சயமாக நடக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேலத்தை சேர்ந்த அமைச்சர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள். பஸ்ஸு விடலைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் நின்று என்னென்னமோ தர்ம சங்கடத்துக்கெலாம் ஆளான போது கூட அந்த அமைச்சர்கள் போய் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து, அதுலேயும் ஒருத்தர் வந்து அமைச்சரை சரமாரியாக கேள்வி கேட்குறாரு. அவர் வந்து, இல்லை செல்லம் நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் இன்னும் சாப்பிடல, புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து கெஞ்சுறாரு. அமைச்சர் லிட்ரலி இஸ் ப்ளீசிங் டு த பீப்புள். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டாவது, நம்ம அண்ணன் அமைச்சர் டி.கே. பிரபு, அவர் வாத்தி ரைடு அந்த டைப்பில் வந்துட்டு 30-40 குவாரி இல்லை 60 குவாரி, மேபி நான் நம்பர் தப்பாக கூட சொல்லலாம், வாத்தி ரைடு மாதிரி சினிமா மாதிரி எடுத்துகிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு போய் லைவ்லே தைரியமாக செக் பண்ணி அங்கே லாரியை சீஸ் பண்ணி அந்த குவாரிஸை டெம்பரரியாக மூடி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி நம்ம கனிம வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்டு இப்போ எங்கள் மாவட்டத்தில் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் கடலூரில் கூட நாங்கள் போய் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வந்தோம். அப்போ கூட அவர் வந்து ஏதோ நம்ம கூட ஒரு கிரிக்கெட் விளாட்ற அண்ணன், நம்ம கூட சேர்ந்து ஒரு கல்யாணத்திலலாம் நம்மளுக்காக கூட ஒரு அண்ணன் நிற்பார் ஊரில், நம்ம வீட்டு கல்யாணங்களில் விசேஷங்களில் நம்ம வீட்டு சுக துக்கத்தில் பங்கெடுத்துப்பாங்களா, அந்த மாதிரியே தம்பி வாடா எப்படிடா இருக்க அப்படின்ட்டு ஒரு எளிமையாக பேசி ஒரு தோளில் கை போட்டு எல்லாரும் அங்கே அங்கே வந்து என்னை பாருங்கள், நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையானதாக ஆக்கிட்டாங்க. எஸ். அப்புறம் முக்கியமான பாசிட்டிவ் விஷயம், எங்கேயும் எதுக்காகவும் பர்சன்டேஜ் கிடையாது. இந்த பர்சன்டேஜ் கணக்கு ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தகுதிபடி ஆக்கியிருக்காரு நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர். அண்டு என்ன சும்மா ஒரே அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சரும் பாராட்டாக பாடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள், அவங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், குறிப்பாக பாலியல் குற்றங்கள், சீண்டல்கள், இது எல்லாத்தையுமே இன்னமும் இந்த ஆட்சியில் நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் தென் ரெண்டாவது, அப்பப்போ மின்சார துண்டிப்புகள், அப்பப்போ பஸ்ஸு சரியாக சில ரூட்டுக்கு போகாது. இன்னொன்று, ஒயின் ஷாப்பில் இன்னமும் காசு வாங்குறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இன்னமும் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே இந்த ஆட்சியோட நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இந்த 30 நாளில் மேபி இன்னும் 300 நாளுக்கு மேலே அது மாறினாலும் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதை நான் வந்து இங்கே அப்ரிஷியேட் பண்ணியும் பேசலை, டிப்ரிஷியேட் பண்ணியும் பேசலை. பட் ஒரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் பாசிட்டிவ், அது எல்லாமே ஏன் நடந்ததுன்னா, அது எல்லாமே ஃபண்டும் விஜயண்ணா கையெழுத்தும் இருந்தால் நடந்துடும், இல்லை அந்த அமைச்சர்களோட கையெழுத்து இருந்தால் அந்த அமைச்சர்கள் போய் ஈடுபட்டால் அது நடந்துடும். நான் நெகட்டிவ்னு சொல்ல எல்லா விஷயமுமே தனி மனித அத்துமீறல்கள், தனி மனிதனோட ஒரு, இப்போ கரண்ட்டை கட் பண்ணுறது கண்டிப்பாக விஜயண்ணன் போய் நிறுத்த மாட்டார், கண்டிப்பாக நிர்மல்குமார் அண்ணன் போய் நிறுத்திருக்க மாட்டார். அங்கே இருக்கிற யாரோ ஒரு வெறுப்பில் இருக்கவங்களோ இல்லை இந்த ஒரு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களோ இதை பண்ணுவாங்க. இது காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு கேங்காக இருந்துக்கிட்டு இன்னொரு கேங்கை எதிர்க்கிறதுன்றது நடக்கிறது தான். ஸோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ண இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
இது எதுவுமே பணத்தாலேயோ கையெழுத்தாலேயோ டக்குன்னு திருத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை. எஸ்பெஷலி பாலியல் குற்றங்கள் அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுற மாதிரி சிங்கப்பெண் அதிரடி விரைவு படைன்னு சொல்லி அடுத்த வாரம் நம்ம சிஎம் அதை லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும். இன்னொன்று, பொதுவாக மக்களுக்கு இந்த ஆட்சி மேலே இன்னமும் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் காப்பாற்றுவார். அண்ட் இந்த டீமும் அதை சிறப்பட செய்து முடிப்பாங்க. ஸோ எல்லாரும் பொறுமையாக நிதானமாக நம்மளுக்கான காலம் வந்துருச்சுன்னு காத்துருங்க. எல்லாமே மாறும், எல்லாமே நல்லதாக நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் டைட்டன் சோமா. மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.